ஹாய் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க நம்புறேன் நான். லாஸ்ட் மினிட் டிப்ஸ் உங்களுக்கு இப்போ நம்ம சொல்றதுலாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் நம்ம இந்த வீடியோவில் வேற என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் செக் பண்ணிடலாம். ஃபுல்லாக போக தேவையில்ல, ஜஸ்ட் பேட்டர்ன் மட்டும் கடைசியாக பார்த்துடலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் சொல்றதுலாம் நீங்கள் வந்து படிச்சிட்டிங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் 1 marks சூஸ் புக் இன்சைட் அண்ட் புக் பேக் ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து 1 marks வந்து வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மனப்பாடம், இம்பார்ட்டன்ட் மனப்பாடம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இல்லை எல்லா மனப்பாடம் படிக்கிறது நல்லது. திருக்குறளும் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு 6 marks. ஸோ சூஸ் மனப்பாடம் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து எனி 3 வெரி இம்பார்ட்டன்ட் செக்ஷன் 12 marks செக்ஷன் அணி, நயம் பாராட்டுக, டிரான்ஸ்லேஷன், பழமொழிகளை வாழ்க்கை நிறைவு செய்க. பிளஸ் இதுல திணையும் சேர்த்து கேட்பாங்க. சப்போஸ் இதுல வந்து நீங்க சரியா படிக்கல, இன்னும் படிக்கல, வீக் ஸ்டூடெண்ட்னா நீங்க வந்து அணி பாருங்க, நயம் பாராட்டுக்கு ஈஸியா இருக்கும். டிரான்ஸ்லேஷன் சென்டென்ஸ் அனைக்கும் ஒரு 1-2 லெசன்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பேராகிராஃபா இருக்கிறது படிக்க வேண்டாம், சென்டென்ஸா இருக்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ ஈஸியா 12 marksல வீக் ஸ்டூடெண்ட் கூட 10 mark வாங்கலாம். மற்ற பசங்களாம் இதெல்லாம் வந்து படிச்சிட்டீங்களா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டே எப்பவுமே ரிவிஷன் தான் இம்பார்ட்டன்ட். நல்லா ரிவைஸ் பண்ணுங்க இன்னைக்கு ஃபுல்லா. நெக்ஸ்ட் கிராமர் வந்து 14 marks. எல்லா கிராமர் பாட்டும் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல 12th தமிழ் 1 marks இருக்கும், அங்க போய் பார்த்துக்கோங்க. ஈஸியா இதுல வந்து 14 marks வாங்கிடலாம். இதெல்லாம் படிச்சிருக்கீங்களான்னு பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்டா தான் வந்து ஃபைனல் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இம்பார்ட்டன்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். போன வருஷம் கொடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸும் வந்திருந்தது. அதனால நம்ம வெப்சைட் படியா.comல போயிட்டு நம்ம போட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க படிச்சுட்டான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? டைம் இருக்கும்போது பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு 4 mark வந்து கன்ஃபார்ம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கொஸ்டின் இருக்கும். 4 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 4 mark வந்து நம்ம ஈஸியா வந்து எழுதிடலாம். ஸோ இது வந்து உங்க கண்டென்ட் இதெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருந்தோம். நெக்ஸ்ட் தமிழ் எக்ஸாமுக்கு எது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். நிறைய பேர்னால வந்து கடைசியா வந்து நெடுவினை எழுதாம கூட எழுத முடியாம போயிருக்கு நிறைய வாட்டி. ஸோ அதனால எந்த கொஸ்டின் நீங்க எவ்வளோ எழுதணுமோ அவ்வளோதான் அட்டன் பண்ணணும். 2 mark கொஸ்டினா 2 mark கொஸ்டின்னா கொஸ்டின் வந்து 2 lines தான் இருக்கணும். நீங்க பக்கமாலாம் எழுதாதீங்க. ஸோ எந்தெந்த கொஸ்டினுக்கு நீங்க எவ்வளோ எழுதணுமோ அந்த அளவுக்கு எழுதுங்க. நெடுவினா 6 markனா 6 mark எவ்வளோ எழுதணுமோ ஹாஃப் பேஜுக்கு மேல. நீங்க 1.5 page 2 pageலாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதிகபட்சம் 1 page தான். ஸோ எந்தெந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ எழுதணுமோ அவ்வளோ கரெக்டாக எழுதுங்க. டைம் பார்த்து எழுதுங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் காமன் மிஸ்டேக்ஸ் அவாய்ட். எந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்க தமிழ் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். சப்போஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே பண்ணாலும் அடிச்சு எழுதாதீங்க. எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் 3 pages உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் எழுதுங்க. 1 mark எல்லாமே கரெக்டா இருந்தா நல்ல இம்ப்ரெஷன் செட் ஆயிடும் கரெக்ஷன் பண்றவங்களுக்கு. அதுக்கு மேல நீங்க நல்லா தான் எழுதிருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இருந்தா ஓரளவுக்கு மார்க் வாங்கிடலாம். ஓகேவா? நீங்க சப்போஸ் ஆன்சர் தெரியலாம் கூட ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா வச்சுக்கோங்க. பட் ஃபர்ஸ்ட் 3 pagesக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ்லாம் கரெக்டா இருக்கணும். 1 marks தப்பு பண்ணாதீங்க. 1 marksலயே நிறைய தப்பா இருந்ததுன்னா நீங்க எக்ஸாம் ஒழுங்கா எழுதிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்ல இம்ப்ரெஷன் செட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் 2-3 pages ஆன்சர்ஸ் எல்லாம் நீட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க தெரியலாம் கூட ஹெட்டிங்லாம் அழகழகா போட்டு நீட்டா எழுதுங்க, நல்ல மார்க் வாங்கலாம். கொஸ்டின் வந்து ஒழுங்கா படிச்சு எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் கரெக்டா போடுங்க. கொஸ்டின் நம்பர் தப்பா போட்டாலும் மார்க் போயிடும். அதான். ஸோ இதெல்லாம் வந்து காமன் மிஸ்டேக். ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கொஸ்டின் நம்பர் கரெக்டா போடுங்க, கொஸ்டின் ஒழுங்கா படிச்சு புரிஞ்சுட்டு எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து நிறைய டைம் எடுத்துக்காதீங்க. எந்த மார்க்குக்கு எவ்வளவு எழுதணுமோ அவ்வளவுதான் எழுதணும். ஓகே. ஸோ லாஸ்ட் மினிட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, கீ பாயிண்ட்ஸ்லாம் படிங்க. எப்பவுமே லாஸ்ட் டே வந்து ரிவிஷன் தான் இம்பார்ட்டன்ட். புதுசாக எதுவும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. தேவைப்பட்ட கன்ஃபார்மாக வரணும்னு தெரிஞ்சு அந்த கொஸ்டின் மட்டும் படிக்கலாம். பட் லாஸ்ட் டே ரிவிஷன் இம்பார்ட்டன்ட். நல்ல தூக்கம் தேவை. நல்லா நைட்டு தூங்குனீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. கொஞ்சம் காமா இருங்க. இதெல்லாம் பண்ணால் நாளைக்கு எக்ஸாம் வந்து நல்லா எழுதலாம். பயப்பட வேண்டாம். ஸோ கேரி ஆல் நெசசரி ஐட்டம்ஸ். ஹால் டிக்கெட் ஒழுங்கு கொண்டு போங்க. ஸ்டேஷனரி, பென்னு, பென்சில்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எதெல்லாம் ஸ்கேலு கீழு ஹைலைட்டர் எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜென்ரலாக இன்னைக்கு நைட்டு ஓரளவுக்கு படிச்சுட்டு எப்பவுமே ஒரு 7 hours ஸ்லீப் நமக்கு தேவை. அப்படி இருந்தால் தான் நெக்ஸ்ட் டே நம்ம பிரெயின் வந்து நல்லா வேலை செய்யும். நீங்க தூக்கம் இல்லைன்னா நெக்ஸ்ட் டே நம்ம பிரெயின் வந்து பெருசாக வேலை செய்யாது. பட் ஓரளவுக்கு நல்லா தூங்க ஒரு 7 hours மினிமம் ஸ்லீப் வந்து நமக்கு தேவை. ஸோ அதெல்லாம் பேசிக் டிப்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ கொஸ்டின் பேப்பர், போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14 marks உங்களுக்கு வந்துடும். புக் பேக்கும் புக் இன்டீரியரும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 2 mark கொஸ்டின். செய்யுள்ள வந்து 3 2 mark எழுதணும். இதுலயும் பாத்தீங்கன்னா போன வருஷம் ஞானத்தின் பெரியது எது, நெடுநல் வாடை, பெயர் காரணம், வசன கவிதை, முகம் முகவரியை, போனதற்கு, சுகந்தி. ஸோ 4 கொஸ்டின் நம்ம லாஸ்ட் இயர் கொடுத்த கொஸ்டின் எல்லாமே வந்திருக்கு. 3 கொஸ்டின் வந்திருக்கு. அதே மாதிரி உரைநடை 2 marks வந்து 2 எழுதணும், 4 marks. ஸோ டோட்டலா 2 marks வந்து 10 marks. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராமர் பார்ட். நெக்ஸ்ட் செக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து சூஸ். நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து 2 mark செக்ஷன். அதுக்கு அடுத்த செக்ஷன் வந்து கிராமர் செக்ஷன் 7 mark செக்ஷன். சாரி 14 mark செக்ஷன் அது.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 மார்க் செக்ஷன் 4 மார்க் கொஸ்டின்ல இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக 4 கொஸ்டின் இருக்கும். அதுல ஒன்று டெஃபினட்டா வந்துடும். அப்போ 4 மார்க்ல ஒரு 4 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, மீதிலாம் வந்து இம்பார்ட்டன்ட் நீங்க பார்த்துக்கோங்க, செய்யுள்ள சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் உரைநடை 4 மார்க்ஸ் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அதுலயும் 2 எழுதணும். 2 4s are 8 மார்க்ஸ். செய்யுள் 4 மார்க்ஸும் 8 மார்க், உரைநடை 4 மார்க்ஸும் 8 மார்க். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மார்க் செக்ஷன் அணி, டிரான்ஸ்லேஷன், நயம் பாராட்டுகள்லாம் சொன்னல. ஸோ 4 மார்க் அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அணி கேட்டிருக்காங்க. ஓமை அணி 2 அணி கேட்பாங்க. 2 அணியில் ஏதாவது ஒன்று தான் எழுதணும். அதனால அணி படிச்சுக்கோங்க, ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நயம் பாராட்டுக ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் திணையிலிருந்து கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பழமொழி வாழ்க்கை நிகழ்வோடு நிறைவு செய்க, அதுவும் 2 பழமொழியில் 1 எழுதணும், ஈஸி. அதுக்கப்புறம் தமிழ் ஆக்கம் ஏதாவது 3 தான் அட்டன் பண்ணணும். இது இந்த செக்ஷன் நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிடலாம். ஸோ பாஸுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். 1 மார்க்ஸ் 14ல 10 மார்க்ஸ் கிட்ட வாங்கிடுங்க. நெக்ஸ்ட் வந்து 12 மார்க் செக்ஷன் இப்போ நான் சொன்னல அணி, நயம் பாராட்டுக, பழமொழி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 மார்க்குக்கு 10 மார்க் டார்கெட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து கிராமர் பார்ட், கிராமர் வந்து 14 மார்க்ஸ், 14ல அதுல ஒரு 10 டார்கெட் பண்ணுங்க. 30 மார்க்ஸ் கிட்ட வந்துச்சு. உங்களுக்கு இன்டர்னல் வந்து ஒரு 10 மார்க்ஸ், இதுலேயே வந்து 40 மார்க்ஸ். ஸோ லாஸ்டா பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு 6 மார்க்ஸ். ஸோ 6 மார்க்ஸ்ல திருக்குறள்ல ஒரு 6 மார்க்ஸ் கேட்பாங்க, அதனால பார்த்துக்கோங்க. சாரி, 6 மார்க்குக்கு லாஸ்டா தான் பார்த்தீங்கன்னா மனப்பாடம். போன வருஷம் வந்து அறிவும் என தொடங்கும் புறநானூறு பாடல் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் அது கேட்க மாட்டாங்க, போன வருஷமே கேட்டாங்க. ஸோ அது இல்லாமல் மற்ற இம்பார்ட்டன்ட்லாம் பார்த்துக்கோங்க. திருக்குறள் எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக தான் வந்து மனப்பாடமும் திருக்குறளும், அதுக்கு முன்னாடி நெடுவினா. ஸோ இது எல்லாத்துக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக டைம் பார்த்து அட்டன் பண்ணுங்க. ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும். பார்க்குறவங்களுக்கு அடிச்சடிச்சு எழுதாதீங்க, மிஸ்டேக் பண்ணாலும் அடிச்சடிச்சு எழுதாதீங்க. ஸோ இவ்வளோதான். இதை ஃபாலோ பண்ணாலும் நம்ம வந்து நல்ல மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நாளைக்கு ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் நல்லா எழுதுங்க. எப்படியும் நம்ம சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணினா ஈஸியாக 90 மேலே ஸ்கோர் பண்ணிடலாம். நம்ம மண்டே மத்தியானத்துக்கு மேலே கொஷின் பேப்பர் அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.